அண்ணா வாக் பண்ண ரெடியா? நான் ரெடி. நம்ம டாமியும் ரெடி. ஆமா, நானும் ரெடி. வாங்க வாங்க போகலாம். இன்னைக்கு நல்ல கிளைமேட்டா ஃப்ரெஷ் ஏர் ஃபீல் பண்ண முடியுது இல்ல? ஆமா, அதோட நம்ம கர்த்தரை துதிச்சுக்கிட்டே போனா நல்லா இருக்கும் இல்லையா? அப்ப போகலாம். சரி நம்ம வாக் பண்ணிக்கிட்டே பைபிள் அப்போஸ்தலர் புத்தகத்துல இருந்து தோத்திர பலி சொல்லலாம். சரி சொல்லலாம். 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி வரும்போது பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியாக வைக்கும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்கு எழுந்தருளி போன இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்கு எழுந்தருளி போன இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்திற்கு எழுந்தருளி போன ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே நாளை அருளி செய்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே நாளில் தேவனுடைய மகத்துவங்களை சீஷர்கள் அந்நிய பாஷை மூலம் பேச வைத்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். குமாரத்திகள் தீர்க்க தரிசனங்களை, வாலிபர் தரிசனங்களை, மூப்பர் சொப்பனங்களான செய்யும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை காட்டும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரிகள் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நசரேனாகிய இயேசுவை கொண்டு பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை தேவன் எழுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிறவி சப்பானியே இயேசுவின் நாமத்தினால் எழுந்திருக்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வாங்க சுகத்தை அருளி செய்யும் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கரத்திற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அனுக்கிரகம் செய்யும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவ வார்த்தையே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பூரண கிருபையை அருளி செய்யும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிறைச்சாலையின் கதவுகளை திறந்த தூதனுக்காய் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களின் கைகளினாலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பேதுருவின் நிழலில் குணமாக்கும் வல்லமையை கட்டவிழ்த்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ வசனத்தை விருத்தியடைய செய்யும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்புகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க கூடாமற் போனதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தேவான் முகம் தேவதூதன் முகம் போல் பிரகாசித்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவங்களில் இருந்து விடுவிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையையும் ஞானத்தையும் அருளும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவங்களில் இருந்து விடுவிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அஞ்சத்தில் முற்பிதாக்களுக்கு ஆகாரம் அருளின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே தரிசனமான கர்த்தருடைய தூதனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவத்தை பார்க்கும் கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களின் பெருமூச்சை கேட்கும் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மோசேயை தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பின கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வானம் என் சிங்காசனம் என்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பூமி எனக்கு பாதபடி என்ற கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரமிப்படைய செய்யும் அற்புதங்களை செய்யும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் ஆறுதலே உமக்கு ஸ்தோத்திரம். ஆட்டை போல எங்களுக்காய் அடிக்கப்பட்ட இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சவுலை சந்தித்து மாட்டிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பச்சபாதம் இல்லாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிப்பட்டு மரணமடைந்த தோற்காலை உயிரோடு எழுப்பின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்த கொர்நேலியுவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்டவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். கட்டளையிடும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு வரங்களை அருளும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ கிருபையை காண செய்யும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அந்தியோகியாவில் முதல் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கத்தோடே ஜெபம் பண்ண வைக்கும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கூடி ஜெபம் பண்ண வைக்கும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய புய பலத்திற்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலரை 40 வருஷ காலமாக வனாந்தரத்தில் ஆதரித்து நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜாதிகளுக்கு ஒளியே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள வசனத்தினால் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி அனுகிரகம் பண்ணும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து மழையை தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். செழிப்புள்ள காலங்களை தரும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் கதவை திறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் இருதயத்தை சுத்தமாக்குகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பலதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி செவ்வையாக நிறுத்துகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தை திறந்தருளும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் வழியே உமக்கு ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் துதித்து பாடியபோது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி செய்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க செய்யும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தையும் அதில் யாவற்றை உண்டாக்கின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணிவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூலோகத்தை நீதியாக நியாயந்தீர்க்கும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினதற்காய் ஸ்தோத்திரம். அத்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். அது உண்மையாகவே நம்ம ஆசீர்வதிக்கிறது. ஆம், நன்றி கூறுவோம். ஐத்தீகுவை உயிரோடு எழுப்பின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையுள்ள வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். பவுலை பலப்படுத்தின கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆட்கொண்ட தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கச் செய்யும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம வாக் நல்லா இருந்துச்சு இல்லையா? ஆமா, எனக்கும் தான். சகல துதியும் கனமும் இயேசுக்கே செலுத்துவோம். பாய் பாய்.